இனி இவனது பசியை போக்க நீங்கள் அனைவரும் இல்லமில்லமாக சென்று பிட்சை எடுக்க வேண்டும். அசுர ராஜா, நீ ஒன்றை மறந்து விட்டாய். நாங்கள் அனைவரும் அந்தணர்கள். அந்தணர்கள் எவரும் பிச்சை எடுப்பதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. குபேரா, உனக்கு தெரியும் தானே, ஒரு அந்தணனுக்கு பிட்சை எடுக்கும் உரிமை எப்பொழுது வரும்? முதலில் அவனுக்கு உபநயன சடங்கு செய்ய வேண்டும். எப்பொழுது இந்திரனின் தம்பி உபேந்திரனுக்கு சடங்கு நடக்கிறதோ அப்பொழுது என் சார்பில் அவன் பிட்சை எடுக்க ஒரு பிட்சை பாத்திரத்தை கொடுத்து விடு. நான் கூறியது நினைவிருக்கிறதல்லவா? அப்படியே செய்கிறேன் அசுரவேந்தே. எனக்கு புரியவில்லை தேவ அன்னையே. நீங்கள் செய்த செயலை எண்ணி நான் கவலைப்படுவதா இல்லை கோவப்படுவதா? உங்கள் எண்ணமே வேடிக்கையானது. உங்களின் இந்த பலமிழந்த ஆயுதமற்ற யாசித்து வாழும் மகன்கள் என்னை அசுரராஜா பலியை அழிக்கப் போகிறார்களா? என்று வரும் அந்த நாள் தெரியவில்லை. இவனுடைய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும் நாள். இவனிடம் இருந்து யார் நம்மை காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் இழந்துவிட்ட அத்தனை பெருமைகளையும் யார் நமக்கு மீட்டு தருவார்கள்? இவன் மீட்டுத் தருவான். எனது மகன், உனது சகோதரன். ஆம், எனது மகன் வாமனன். நம் தம்பி உபேந்திரன் பிறந்து விட்டான். நம் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சிக்கலை தெரிய ஆரம்பித்து விட்டது. நம் மகன்களுக்கு தெரியாது, இவர்கள் முகத்தில் சிரிப்பை வரவழைத்தவன் நிச்சயம் ஒரு நாள் துன்பத்தை போக்குவான். இழந்தவற்றை எல்லாம் மீட்டுத் தருவான். நீ கூறுவது சரிதான் அதிதி. நாம் நாராயணர் சொன்ன 2 விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாது நம் மகன் ஒரு நாராயணரின் அவதாரம் என்று. ஆம், அது மட்டுமல்ல, நாம் விரைவாக இவனுக்கு உபநயச் சடங்கும் செய்தாக வேண்டும். ஆம் அதிதி, இந்த விஷயத்தில் நாம் தாமதம் செய்துவிடக்கூடாது. நாம் இருவரும் இணைந்து இந்த ஆசிரமம் முழுவதும் அலங்கரிப்போம். இது முடிவல்ல, ஆரம்பம். குருதேவா, அசுர சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியாக வேண்டும். நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள். நான் அசுரராஜா பலி. அசுரர்களின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன். உங்களது ஞானம் மற்றும் வழிகாட்டுதலின்படி நடந்தால் அசுர குலத்தினரை எவராலும் தடுக்க முடியாது. நான் அசுர ராஜா பலி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆள விரும்புகிறேன். நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள், நான் அனைத்தையும் அடைந்து காட்டுகிறேன். அசுரர்களின் வளர்ச்சி இனி ஆரம்பமாக போகிறது.
என்னவாயிற்று? அவன் ஏன் இன்னும் வரவில்லை? எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. யாகத்திற்காக விறகெடுக்க சென்றுள்ளான். நமது வாமனன் இப்பொழுது வந்து விடுவான். அவன் வருகிறான். அங்கே பார், இப்படிப்பட்ட ஒரு அந்தணரை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். உபன்யாச சடங்கிற்கு பிறகு நீ பிக்ஷை தான் எடுக்க வேண்டும். ஆனால் நீ தனியாக நடந்து செல்ல முடியாது. நீ குள்ளமாக இருப்பதால் எவரேனும் உன்னை எடுத்துதான் செல்ல வேண்டும். வாமனன், குட்டை வாமனன், குள்ள வாமனன், குட்டை வாமனன். போதும், நிறுத்துங்கள். அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். இந்த வாமினிக்கு மட்டும் கோபம் வந்துவிட்டால் நான் அனைவரையும் சபித்து விடுவேன். நான் சபித்தால் அவ்வளவுதான். எனக்கு உயரம் மட்டும்தான் குறைவு. ஆனால் உங்கள் அனைவரின் ஆயுளும் குறைந்துவிடும். இங்கிருந்து செல்லுங்கள். நான் ஒன்று கூறவா? நீங்கள் மிக மிக நல்லவர். என்ன? ஏன் நீங்கள் ஏன் என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? தங்களை எனது வாழ்க்கை துணையாக ஆக்கிக் கொள்ள எண்ணுகிறேன். நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு இன்று உபநய சடங்கு உள்ளது. நான் வருகிறேன். நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரபு. பிரபு, நான் குழப்பமடைந்துள்ளேன். இந்த பக்தனின் குழப்பத்தை போக்குவீர்களா? சொல்லுங்கள் தேவரிஷி. பிரபு, உங்களுக்கு நீங்கள் நாராயணர் என்பது தெரியும் தானே? ஆமாம், தெரியும். உங்களுக்கு இதுவும் தெரியும் தானே? உங்களை இப்பொழுது சந்தித்த அந்த வாமினி லக்ஷ்மி தாயார் அல்லவா? ஆனால் பிரபு, லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் நாராயணர் என்பதும் அவர் லக்ஷ்மி தாயார் என்பதும் தெரியாது. அவர்களுக்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் தாயாரிடம் அதை தெரிவிக்கவில்லை? ஏனெனில் இந்த அவதாரத்திற்கு முன்பு நான் தேவி லக்ஷ்மியிடம் கூறிவிட்டேன். அதாவது இந்த முறையும் பிரிவுண்டு. ஆனால் இந்த பிரிவை நாம் வேடிக்கையாக மாற்றுவோம். காக்கும் கடவுளாய் என் கடமையை செய்து கொண்டே நாம் ஒருவருக்கொருவர் நேசம் கொண்ட காதலன் காதலியாக இருப்போம். ஆதலால் இந்த அவதாரத்தில் தேவி லக்ஷ்மிக்கு எங்கள் வழக்கமான கடமைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட காதலின் விளையாட்டையும் காட்டப் போகிறேன். அதற்காகத்தான் இந்த லீலை தேவரிஷி. ஆகட்டும் பிரபு. நான் சென்று வருகிறேன் தேவரிஷி. ஆகட்டும் பிரபு. நாராயண நாராயண. அசுரர்களின் வளர்ச்சி இனி ஆரம்பமாக போகிறது. நான் அசுர ராஜா பலி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆள விரும்புகிறேன். நீங்கள் வழியை மட்டும் காட்டுங்கள். உன்னுடைய இந்த ஆசையை, என்னுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்ற ஒரே ஒரு வழிதான் உள்ளது. குருதேவா, அஸ்வமேத யாகம். இயற்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் அழிவிற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உள்ளது. இயற்கை என்பது அனைத்திற்கும் ஆதாரமானது. அழிவோ அனைத்திற்கும் இறுதியான ஒன்றாகும். கலாச்சாரமோ பண்பாட்டின்
ஆதாரமாக ஒன்றாகும். நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடுமானது இயற்கையை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தால் நாம் அழிவை விட்டு விலகி பெரும் மகிழ்ச்சி என்னும் வைகுண்டத்தை அடைய முடியும்.